Exercise 9.8 la fifth sum. Find the area of the region bounded between the curves y is equal to sin x and y is equal to cos x and the line x is equal to 0 and x is equal to pi ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ இந்த ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். இது 0, இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஓகேவா, இங்கே 1 2 3 அப்படியே வரிசலாக போயிட்டுருக்கு. இங்கே நெகட்டிவ் டைம்ஸ். ஓகேவா, இங்கே இப்போ சப்போஸ் இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ சைன் கர்வ் வரையும் போது என்னது, சைன் 0 0 அப்படிலேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே இப்படி கர்வ் வரும் இல்லையா, அது மாதிரி இப்படி வந்துடும். இதே காஸ் கர்வாக இருந்தால் என்னது, காஸ் 0க்கு என்னது 1, அப்போ ஆரம்பமே இங்கே வரும். அப்போ இப்படியே வரைய வேண்டியதுதான். ஓகேவா, இப்போ இது வந்து காஸ் கர்வு, இது வந்து சைனோட கர்வ். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை வரைக்கும், இங்கே 0லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, பை வரைக்கும். ஏன்னா பை பை 2ல் சைனோட வேல்யூ என்னது 1ன்னு தெரியும், மேக்ஸிமம் போயிடும். ஓகேவா, அடுத்தது ரெண்டும் எந்த இடத்துல மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் 45 டிகிரியில் மீட் பண்ணும், பை பை 4. ஓகேவா, இப்போ நம்ம எந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு கர்வுக்கும் நடுவில் இடையில இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பையோட நிறுத்திடணும், இது தாண்டி போயிடக்கூடாது. ஓகேவா, இந்த இடம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதில் வந்து நம்ம நார்மலாகவே இங்கே இந்த கர்வ் வரையும் போதே அது மீட் பண்ணுறது பை பை 4ன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் என்னது, சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் எப்போ நடக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 அப்போ. ஏன்னா அப்போ தான் ரெண்டுத்துக்கும் என்னது, சைன் பை பை 4 1/√2, காஸ் பை பை 4 என்னது 1/√2. இந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0லேருந்து பைக்குள்ளார எந்த இடத்துல ஒரே மாதிரி இடத்துல மீட் பண்ணுதுன்னா பை பை 4ன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் பண்ணுது. ஓகேவா, மறுபடியும் கண்டினியூஸாக சைன் வேவ் காஸ் வேவ் வந்து ஒரே இடத்துல வரையும் போது நிறைய இடத்துல மீட் பண்ணுவோம். ஆனால் இந்த ரீஜன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து பைக்குள்ளார இந்த லிமிட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் அந்த லிமிட்குள்ளார இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. ஓகேவா, அப்படி இன்டர்செக்ஷன் ஆகும்போது நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 0லேருந்து பை பை 4 வரைக்கும் காஸ் கர்வ் வந்து மேலே இருக்குது, சைன் கர்வ் கீழே இருக்குது. ஆனால் பை பை 4லேருந்து பை வரைக்கும் பாருங்கள், சைன் கர்வ் மேலே இருக்குது, காஸ் கர்வ் கீழே இருக்குது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு எதை போடுறது செகண்ட் எதை போடுறதுங்கிறதுல வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா, எந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு போடுறது எந்த ஈக்குவேஷன் செகண்ட் போடுறதுங்கிறதுல வேரியேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எந்த லிமிட்லேருந்து எது வரைக்கும் ஒரே மாதிரி வருது, அந்த செகண்ட் லிமிட்டில் மாறும்போது வேறு மாதிரி, அந்த ஃபஸ்ட்டு கர்வ் மேலே இருக்குது, செகண்ட் கர்வ் கீழே இருக்குது, அப்படிங்கிற மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு லிமிட்ஸ் எக்ஸோட லிமிட்ஸ்ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டியதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 0லேருந்து பை பை 4 வரைக்கும் ஒரு லிமிட்டு, நெக்ஸ்ட்டு பை பை 4லேருந்து பை வரைக்கும் ஒரு லிமிட்டு, எல்லாமே டிஎக்ஸு, இங்கேயும் டிஎக்ஸு. ரெண்டு கர்வ் இருக்கிறதுனால y1 மைனஸ் y2ன்னு ஒரு வரணும், இன்னொன்று y2 மைனஸ் y1ன்னு வரணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இதை சப்போஸ் காசை வந்து ஃபஸ்ட்டு கர்வ்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், y1 வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், காசு மேலே இருக்குது, எந்த கர்வ் மேலே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். மைனஸ் கீழே இருக்கிற கர்வ், கீழே வந்து என்னது சைன் இருக்குது, அதனால் y1 மைனஸ் y2. அது அப்படியே மாறிடுது பாருங்கள், பை பை 4க்கு அப்புறம் என்னான்னு மாறிடுது பாருங்கள், சைன் மேலே வந்துடுது, காஸ் கீழே வந்துடுது. ஓகேவா, அதனால் மேலே என்ன கர்வ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கீழே என்ன கர்வ் இருக்கோ அதை மைனஸ் ஆஃப்னு செகண்ட் போடணும். ஓகேவா, அதுதான் ரூலே. ஓகேவா, இப்போ பாருங்கள் 0 to பை பை 4 ஃபஸ்ட்டு என்ன கர்வ் இருக்குது, காசு இருக்குது. ஸோ அதனால் அதை காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், மைனஸு சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு பை பை 4 to பை. இந்த இடத்துல எது ஃபஸ்ட் இருக்குது, சைன் ஃபஸ்ட் இருக்குது, அடுத்தது என்னது இருக்குது, காசு இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா, இதுதான் நம்மளோட நம்ம அந்த ரூல் படி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு அப்படியே இன்டகிரேட் பண்ணி அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா, காஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ சைன் எக்ஸ், சைன் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ், இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு ஆகிடும். ஓகேவா, தென் லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான் 0 to பை பை 4. நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வந்துடுறோம், சைன் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் காஸ் எக்ஸ். இந்த இடத்துல காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே காஸ் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் எக்ஸ்னு போட்டுக்கிறோம். தென் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான், பை பை 4 to பை. ஓகேவா, தென் அப்படியே லிமிட்டை சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதான். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பை பை 4 ஃபஸ்ட்டு, காஸ் பை பை 4. இது அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு. மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் 0, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட போகிறோம், காஸ் 0. நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வந்துடுறோம்,
மைனஸ் ஆஃப் காசு அப்பர் லிமிட் வந்து பை, மைனஸ் காஸ் பை மைனஸ் சைன் பை. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டுக்கு வரும்போது என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் ஆஃப்னு போட்டு போடணும். ஸோ மைனஸ் காஸ் பை பை 4, லோயர் லிமிட் என்னது பை பை 4. ஸோ மைனஸ் சைன் பை பை 4. இப்போ எல்லாத்தோட வேல்யூவும் அதில் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை 4 சைன் பை பை 4 நம்மளுக்கு தெரியும் 1/√2 1/√2ன்னு தெரியும். மைனஸு சைன் 0ஓட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ 1. எப்போவுமே 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்ம என்ன நினச்சிக்குவோம், 0 எல்லாமே 0 ஆகிடும் அப்படின்னு நம்ம டக்குன்னு அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா காஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்கும்போது அதில் 0 வரும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 கிடைக்கும் இல்லையா, அதனால். ஓகேவா, அதுமாரி காஸ் பையோட வேல்யூ -1, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் -1. சைன் பையோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும். ஸோ அதுக்கு 0 மைனஸ் இங்கே டேர்முக்கு வந்துருங்க, மைனஸ் காஸ் பையோட வேல்யூ 1/√2, இங்கே சைன் பையோட சைன் பை பை 4ஓட வேல்யூ 1/√2. ஓகேவா, அப்படியே சால்வ் பண்ணிட வேண்டியதான். 1/√2 1/√2 2/√2. இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க, -1. இங்கே மைனஸ் ஆஃப் -1ங்கிறது +1ன்னு ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் மைனஸு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2/√2ன்னு கிடச்சிரும். இந்த -1 +1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 4/√2. வேணால் நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் 4√2/2ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2√2ன்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஏரியா.